லேவியராகமம் 17ஆம் அதிகாரம். எது மனிதனுக்கு இரத்தப் பழியாக எண்ணப்படும்? பாளையத்துக்குள்ளேயாகிலும் பாளையத்துக்குப் புறம்பே ஆகிலும் இரத்தம் சிந்துவது. எதற்கு பலிகளைச் செலுத்தக்கூடாது? சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு. யாருக்கு விரோதமாய் கர்த்தரின் முகம் திரும்பும்? இரத்தத்தைப் புசிக்கிறவனுக்கு விரோதமாய். டேஷ் இரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது டேஷ் இரத்தம். புசிக்கும்படி வேட்டையாடி பிடித்த மிருகத்தின் இரத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே தங்குகிற அந்நியன் இரத்தம் புசிக்கலாம். சரியா தவறா? தவறு. இரத்தம் டேஷ்க்கு சமானம், ஜீவனுக்கு. தானாய் இறந்து போனதை புசித்தவன் என்ன செய்ய வேண்டும்? தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பான், பின்பு சுத்தமாயிருப்பான். யார் அக்கிரமத்தை சுமப்பான்? இறந்து போனதை புசித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்காமலும் ஸ்நானம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான்.